Hello friends, welcome back to our channel Crush Cookery. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரொம்ப ஹெல்தியா கோதுமை மாவுல எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சிரலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் லைட்டா பிசைஞ்சிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பெருசா விரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவை விரிச்சு எடுக்கிறதுக்காக இதை ரெண்டா பிரிச்சுட்டு கொஞ்சமா கோதுமை மாவை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை நல்லா விரிச்சு எடுத்துக்கிறேன். இது விரிச்சு எடுக்கும் போது கரெக்டான ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மெல்லிசா விரிச்சு எடுத்துக்கோங்க, திக்கா விரிச்சு எடுத்துறாதீங்க. சப்போஸ் நீங்க கிச்சன் கவுண்டர் டாப்ல வச்சு விரிச்சு எடுக்கிறீங்கன்னா எல்லா மாவையும் சேர்த்து வச்சே பெருசா விரிச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கணும்னு இல்ல, இந்த மாதிரி ஷேப்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை பாஸ்தா ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் மோல்டு எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசான ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிடாதீங்க, இந்த அளவுலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தோட மேல் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் வச்சு பெருசா விரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் கரெக்டா இந்த அளவுல தான் இருக்கணும், இதை விட பெருசா கட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை பாஸ்தா ஷேப் கொண்டு வரதுக்காக இதை இந்த மாதிரி வச்சு இப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா அழுத்தமா பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஷேப்ல இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா அடுத்தது ஃபாஸ்டா வந்துடும். இந்த மாதிரி ஷேப்ல செய்யும் போது மசாலா எல்லாம் பாஸ்தாக்குள்ள போய் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது நான் இப்போ பிரஸ் பண்ணி விட்டதையே இந்த மாதிரி வச்சு மறுபடியும் நல்லா அழுத்தமா பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளவுதான். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பாஸ்தாவும் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக ஒரு பேன்ல தண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டுக்கிறேன். கூடவே இந்த பாஸ்தா எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பாஸ்தாவெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமாவே இந்த பாஸ்தாவை போட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லா பாஸ்தாவும் நல்லா வெந்து மேல எழும்பி வந்திருக்குது. இந்த மாதிரி பாஸ்தா எல்லாமே மேல வந்திருந்துன்னா நல்லா வெந்துட்டதா அர்த்தம். இந்த பாஸ்தா ரொம்ப ஓவரா குக் ஆயிட்டு அப்படின்னா மறுபடியும் இதை கீழே போயிடும். அதனால இதை உடனே இப்ப வெளியில எடுத்துடலாம். அடுத்தது இன்னொரு பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 5 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்குறதுனால ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரா இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இதுல 2 சின்ன தக்காளியை நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா குழைவா வதங்கிடுச்சு. இதுல மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்தா ரெடி பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கிறோம், அதனால இதுல பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய எல்லா பாஸ்தாவையும் போட்டுக்கிறேன். பாஸ்தா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலா எல்லாம் பாஸ்தால பிடிக்கிறதுக்காக மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா பாஸ்தாலாம் ரெடி ஆயிருக்கும். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான ஹெல்தியான பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. கடையில இருந்து வாங்கக்கூடிய பாஸ்தா மைதா மாவு, பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்தியா உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஷேப்ல செய்யும் போது இந்த மசாலா எல்லாம் உள்ளேயும் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.